Hello students, I am Vivekanandan, biology teacher. In this video, we are going to learn 6th biology, chapter 4, digestive system. In this chapter, we are going to learn the introduction, alimentary canal, human digestive system. Next. Okay, first is introduction. Okay, digestion. Okay, digestion அப்படினால செரிமானம். Okay, digestion is the process of breakdown of large food molecules into the small water soluble food molecules. Okay, so that they can be absorbed by the cells of an organism and used to maintain the vital body function. ஓகே டைஜஷன் அப்படின்னா செரிமானம். அது என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லைன்னா லார்ஜ் இன்சாலிபிள் ஃபுட் மாலிகுல்ஸாக இருக்கும். சரியா, அந்த லார்ஜ் இன்சாலிபிள் ஃபுட் மாலிகுல்ஸை பிரேக் பண்ணி சரியா வாட்டர் சாலிபிள் ஃபுட் மாலிகுல்ஸாக கொண்டு வரும். சரியா, அந்த டைஜஷன் ப்ராசஸில் அப்போ தான் என்ன பண்ணணும், நம்ம செல்ஸ் அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ். ஓகே, the cells absorb the nutrients present in the food. சரி, எதுக்காண்டி இந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுதுன்னா டு மெயின்டைன் த வைட்டல் பாடி ஃபங்க்ஷன். ஓகே, அந்த நியூட்ரியன்ஸை வச்சு தான் என்ன நிறைய அந்த பாடிக்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன் சரியா அது வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு அலிமெண்ட்ரி கேனல். ஓகே, அலிமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிறது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான பார்ட். ஓகே, அந்த இமேஜை பாருங்கள். இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் உள்ள ஸ்டார்டிங் ஃப்ரம் த மவுத் டு ஆனஸ். ஓகே, அதுதான் அந்த அலிமெண்ட்ரி கேனல். எ லாங் டியூப் ரன்னிங் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல் in which the digestion and absorption of the food take place is called alimentary canal. Okay, the digestive process, அந்த digestion process நடக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த மவுத்லேருந்து இந்த ஆனஸ் சரியா அது வரைக்கும் அந்த லாங் டியூப் அதான் வந்து alimentary canal. Okay, it is present in human beings or any other animal. Okay, which digestion and absorption of the food take place is called alimentary canal. Okay, alimentary canal is also called gut or digestive tract. Okay, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா gut அப்படி இல்லைன்னா digestive tract. It is about 8 to 9 meter long in human. Okay, humans இந்த alimentary canalோட அந்த மீட்டர் என்னன்னா 8 to 9 meter. The alimentary canal is a continuous canal which has many parts such as mouth, esophagus, stomach, small intestine, large intestine, rectum, anus. சரி, அந்த alimentary canal அப்படிங்கிறது ஒரு டியூபு. சரியா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மவுத்துலேருந்து அப்புறம் ஏனஸ் வரைக்கும் இருக்குது. அந்த டியூப்பில் வந்து நிறையா பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதில் ஈசோபாகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், ரெக்டம், ஆனஸ். நெக்ஸ்ட், the food enter the alimentary canal at the mouth as the food travel through the various part of the alimentary canal. Okay, it gradually get digested. Okay, அந்த இமேஜை பாருங்கள். ஃபுட்டு வந்து எப்படி அந்த அலிமெண்ட்ரி கேனலுக்குள்ளே வருது, அலிமெண்ட்ரி கேனல் வந்து எப்படி ஸ்டொமக்குள்ளே போகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, the food enter the alimentary canal at the mouth. Okay, starting from the mouth as the food travel through the various part of the alimentary canal. It gradually get digested. The food move forward in the alimentary canal by the process of peristalsis. Okay, peristalsis அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட். சரி, அந்த மூமெண்ட் தான் என்ன பண்ணுது, ஃபுட்டு வந்து உள்ளே கொண்டு போகுது. அந்த இமேஜில் பாருங்கள். ஓகே, ஃபுட்டு வந்து எப்படி அந்த டியூப்பில் வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, பெரிஸ்டாசிஸ் அப்படிங்கிற மூமெண்ட். பெரிஸ்டாசிஸ் a wave like movement. Okay, wave like movement caused by the alternate contraction and relaxation. Okay, contraction அப்படின்னா விரியும், ரிலாக்ஸ்னா அது நார்மல் ஆயிரும். Okay, alternate contraction and relaxation of the muscles of the alimentary canal
which pushes the food forward in the alimentary canal. ஓகே, அந்த வேவ் லைக் மோட் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டு வந்து புஷ் பண்ணுது. ஓகே, அது கண்டினியூஸ்னாக ஆல்டர்னேட், அது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மாறி மாறி வந்து அந்த ஃபுட்டை வந்து புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி என்ன பண்ணுது, அடுத்த பார்ட்ஸுக்கு கொண்டு போகுது. நெக்ஸ்ட்டு, ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட அந்த பார்ட்ஸ். ஓகே, அந்த இமேஜை பாருங்கள், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மவுத், அப்புறம் பாருங்கள் ஈசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டொமக், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின். சரி, அதுக்கு இடையில வந்து லிவர் இருக்கும். ஓகே, லிவர், பேன்க்ரீஸ், கேல் பிளாடர், இதில் வந்து என்ன பண்ணும், இது வந்து செக்ரெட் பண்ணும் அந்த என்சைம்ஸை. அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு அந்த என்சைம் யூஸ் ஆகும். ஃபைனலாக இந்த ஆனஸ். இதான் வந்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட இந்த இமேஜ். நெக்ஸ்ட்டு, மவுத் ஆர் புக்கல் கேவிட்டி. ஓகே, அந்த டைஜஷன் ப்ராசஸ் தான் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay, the mouth is guarded by the upper and lower lip. The mouth contain teeth, tongue and salivary gland. So the mouth வந்து upper அப்புறம் lower lip இருக்கும். Okay, lip அப்படின்னா உதடுகள். The mouth contain the teeth, tongue and the salivary gland. Okay, பல், அப்புறம் அந்த நாக்கு இருக்கும், அப்புறம் அதில் வந்து salivary gland secrete ஆகும். சரியா, இது மூணு இந்த digestion processக்கு ஹெல்ப் பண்ணுது. The teeth cut the food into small piece, chew and grind it. இப்போ இந்த டீத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ஃபுட்டு வந்து லார்ஜ் பீஸாக இருக்க ஃபுட்டை வந்து நான் ஸ்மால் பீஸ் ஆக்குறோம். ஓகே, நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். சரியா, அண்ட் தென் த சலைவரி கிளாண்ட் செக்ரெட் த வாட்டர் லிக்யூட் கால்டு சலைவா. சலைவா அப்படிங்கிறது நான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் used for the digestion process. The saliva is a digestive juice which help to digest the starch present in the food partially. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மேக்ஸிமம் என்ன இருக்கும், இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இருக்கும். சரியா, அந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் என்ன பண்ணுது, பார்ஷியலாக டைஜஸ்ட் பண்ணுது. ஓகே, நாட் ஃபுல்லி டைஜஸ்ட், பார்ஷியலாக டைஜஸ்ட் பண்ணுது. த டங்க் ஹெல்ப் இன் மிக்சிங் த சலைவா வித் த ஃபுட் அண்ட் சாஃப்டன் இட். ஓகே, அந்த டங்க் என்ன பண்ணுது, அந்த சலைவாவோட அந்த ஃபுட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அந்த டங்க். த ஸ்லைட்லி டைஜஸ்டட் ஃபுட் இஸ் ஸ்லோவ்டு பை த டங்க். ஓகே, இப்போ மவுத்தில் வந்து ஓரளவுக்கு ஸ்லைட்லி டைஜஸ்டட், ஓரளவுக்கு செரிமானம் ஆனால் அந்த ஃபுட்டை என்ன பண்ணுது, அந்த டங்க் என்ன பண்ணுது, ஸ்லவுட் அப்படின்னா விழுங்குதல். சரியா, மவுத்துலேருந்து என்ன பண்ணுது, அடுத்த பார்ட்டுக்கு விழுங்குறதுக்கு இந்த டங்க் யூஸ் ஆகுது. ஸ்லவுட்னா என்ன பண்ணுறது, விழுங்குதல். நெக்ஸ்ட்டு, ஈசோஃபேகஸ் ஆர் ஃபுட் பை. ஓகே, ஈசோஃபேகஸ் ஆல்சோ கால் த ஃபுட் பை. மவுத்துக்கு அடுத்த உள்ள அந்த லாங் டியூப், உங்கள் இமேஜில் பாருங்கள், அதான் வந்து என்னென்னா இந்த ஃபுட் பைப். ஈசோஃபேகஸ் இஸ் எ டியூப் விச் கனெக்ட் த மவுத் டு த ஸ்டொமக். ஓகே, மவுத்துலேருந்து ஸ்டொமக்குக்கு கனெக்ட் ஆகுது அந்த டியூப். ஓகே, அந்த டியூப் தான் என்னென்னா ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் ஃபுட் பைப். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஃபுட் பைப். இட் ரன்ஸ் அலாங் த நெக் அண்ட் செஸ்ட். ஓகே, எங்கே மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்கு, செஸ்ட்லேருந்து வந்து கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணுது, அந்த ஸ்டொமக்கு வந்து ஜாயின் ஆகுது. ஈசோஃபேகஸ் கேரிஸ் த ஸ்லைட்லி டைஜஸ்டட் ஃபுட் ஃப்ரம் த மவுத் டு த ஸ்டொமக். ஓகே, ஓரளவுக்கு செரிமானம் அந்த ஃபுட்டை என்ன பண்ணுது, மவுத்துலேருந்து ஸ்டொமக்கு அந்த ஈசோஃபேகஸ் கொண்டு வருது. த ஃபுட் கம்மிங் ஃப்ரம் மவுத் மூவ்ஸ் டவுன் த்ரூ ஈசோஃபேகஸ் பை பெரிஸ்டாசிஸ் மூமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெரிஸ்டாசிஸ் அப்படிங்கிற மூமெண்ட்னா என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, மவுத்துலேருந்து ஸ்டொமக்கு அப்படி தள்ளி கொண்டு வருது. when the food enter esophagus at the top end, the muscles in the wall of esophagus start alternate contraction and relaxation, producing a wave-like movement which pushes the food downward toward the stomach. ஓகே, அந்த wave-like movement அதான் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை வந்து ஸ்டொமக்கு கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டொமக். அந்த இமேஜை பார்த்துக்குங்க, அந்த ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கு வந்துருச்சு. த ஸ்டொமக் இஸ் எ திக் வால்டு பேக் ப்ரெசன்ட் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி அப்டமன். ஓகே, அப்டமன் அப்படின்னா என்ன, அடிவயிறுன்னு சொல்கிறாங்க. ஓகே, த பாட்டம் ஆஃப் தி ஸ்டொமக், அடிவயிறு. ஓகே, த ஸ்டொமக் இஸ் எ திக் வால்டு பேக் ப்ரெசன்ட் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி அப்டமன். லெஃப்ட் சைடில் இருக்கும். இட் இஸ் த வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த alimentary canal. ஓகே, இது வந்து the widest part of the alimentary canal.
வைடஸ்ட் பார்ட்னா எப்படி எல்லா டியூப் வந்து பாருங்கள் சின்னதாக இருக்கும், இந்த ஸ்டொமக் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த alimentary canal. Esophagus bring the slightly digested food from the mouth into the stomach. The inner lining of stomach secrete the mucus, hydrochloric acid and digestive juice which help in further digestion of the food. ஸ்டொமக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த மியூக்கஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டைஜஸ்டிவ் ஜூஸ். ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பவர்ஃபுல்லான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே ஸ்டொமக்கில் இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணுது, ஹெல்ப் ஃபார் ஃபர்தர் டைஜஷன் ஆஃப் த ஃபுட். நெக்ஸ்ட், ஸ்மால் இண்டஸ்ட்ரின். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் அப்படின்னா சிறுகுடல். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் இஸ் a very long tube. It is above 7.5 meter long. Okay, thought small intestine is very long, it is called small intestine. Okay, அந்த இமேஜை பாருங்கள். அந்த இமேஜில் அந்த ஸ்டொமக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து என்ன அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரின். ஓகே, it is above 7.5 meter long. We thought small intestine is very long, it is called small intestine because it is quite a narrow tube. சரி, அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரினுக்கு எதுக்கு அந்த நேம் வந்துச்சுன்னா, அந்த டியூப் இருக்குது, அந்த டியூப் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் அந்த டியூபுக்குள்ள ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் இஸ் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் காயில். ஓகே, காயில் மாதிரி நான் சுருங்கி இருக்கும். இன் அவர் பெல்லி. ஓகே, பெல்லி அப்படின்னா ஸ்டொமக், இல்லைன்னா அந்த தொப்பைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்மால் இண்டஸ்ட்ரின் in human being is the site of complete digestion of food. ஓகே, அந்த இமேஜை பாருங்கள். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் தான் அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து அந்த கம்ப்ளீட் ஆகுது. சரி, அதாவது நாங்கள் அப்சார்ப்ஷன் ஆஃப் த டைஜஸ்டட் ஃபுட்டு. ஓகே, அந்த லார்ஜ் குவாலிட்டியில் உள்ள அந்த ஃபுட்டு வந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸில் மாற்றி அதை இன்னும் கிரைண்ட் பண்ணி அதில் உள்ள அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எங்கே அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் தான். ஓகே, அதனால் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் a site of complete digestion of food அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரின். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் இஸ் ஆல்சோ த மெயின் ரீஜன் ஃபார் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் த டைஜஸ்டட் ஃபுட். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் என்ன பண்ணும், த டைஜஸ்ட் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணும், அதில் வந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணும். த ஸ்மால் இண்டஸ்ட்ரின் ஹேஸ் 3 மெயின் பார்ட். ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரின் பார்க்க வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. சரி, அது என்னென்னா டியோடினம், மிடில் ஜிஜினம், அப்புறம் இலியம். 3 பார்ட். ஓகே, டியோடினம் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஜிஜினம் வந்து மிடில், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இலியம். ஓகே, அந்த இமேஜை பாருங்கள். நெக்ஸ்ட், the inner surface of the small intestine has millions of tiny finger-like outgrowth called villi. ஓகே, அந்த இமேஜை பாருங்கள், நல்லா தெரியும். இதுன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரினோட கிராஸ் செக்ஷன். சரியா, அதுக்குள்ளே அந்த டியூப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. சரியா, the inner surface of the small intestine has millions of tiny finger-like outgrowth. சரியா, அந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் தான் வில்லி. சரி, அது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அந்த வில்லி நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கனால தான் அது என்ன அந்த உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அதான் வந்து அந்த நேரோ டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. The presence of the villi gives the inner wall of the small intestine a very large space, large surface area. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா the rapid absorption of the food. ஓகே, இந்த வில்லி என்ன பண்ணுது, வில்லி present in the small intestine help to absorb the food. ஓகே, the digested food, நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த வில்லி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இதான் வந்து ஒரு வில்லியோட கிராஸ் செக்ஷன். ஓகே, சிங்கிள் வில்லி. The inner lining of the intestinal wall has numerous finger-like projections called the villi. The projection help to increase the surface area. ஓகே, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கனால இது என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஃபார் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஃபுட். வில்லி என்கேபிள் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன். ஓகே, மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து இங்கே முடிஞ்சிடும். வில்லி அப்சர்வ் த மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் த டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட், large intestine. The large intestine is above 1.5 meter long. It is called large intestine because it is a quite wide tube. அந்த இமேஜை பாருங்கள்.
ஸ்மால் இண்டஸ்ட்ரினுக்கு அடுத்து வர்றது டியூப் தான் என்னென்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரின். இது ஸ்மால் இண்டஸ்ட்ரினை கம்பேர் பண்ணுறது இது என்னென்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உள்ளே உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும். இட் இஸ் 1.5 meter long. A large intestine because it is a quite wide tube. The digested and unabsorbed, okay, the undigested and unabsorbed food from the small intestine enter into large intestine. Okay, it has three main parts. Okay, it's the cecum, the colon and the rectum. Okay, அது ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடந்துடும். அது நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். சரியா, அதில் அப்சர்வ் பண்ண முடியாமல் ஓகே அன்அப்சர்வ்டு ஃபுட் அப்புறம் அன்டைஜஸ்டட் ஃபுட்டு அது வந்து எப்படி வருது நெக்ஸ்ட்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு வருது. ஓகே, த அன்டைஜஸ்டட் and unabsorbed food from the small intestine enter into large intestine. Okay, it has three main parts. Okay, that is the cecum, the colon and the rectum. Okay, first part is the cecum. It's a sac-like structure that receives the content of the ileum and continues the absorption of the water and the salt. Okay, and the undigested food, unabsorbed food வந்து என்ன பண்ணுது வாட்டர் கண்டென்ட் சால்ட்டை மட்டும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. Okay, the cecum is a sac-like structure that receives the content of the ileum and continue absorption of water and salt. Next, okay, the cecum then lead to the colon, which is further divided into the ascending, transverse and descending colon. Finally, the colon lead to the rectum, which is the last part of the large intestine. The rectum open outside through the anus. ஓகே, இந்த ஃபைனல் ப்ராசஸ் என்ன பண்ணுது கழிவுகள் நீக்கம். ஓகே, த கோலன் லீட் டு த ரெக்டம் விச் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லார்ஜ் இண்டஸ்ட்ரின். ஓகே, லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் 3 பார்ட் சொன்னோம். அந்த லாஸ்ட் பார்ட்டு தான் என்ன அந்த ரெக்டம். ரெக்டம் என்ன பண்ணுது ஓப்பன் அவுட் சைட் த்ரூ த ஆனஸ். ஓகே, அந்த பார்ட் ஆனஸ் மூலிமா என்ன பண்ணுது அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஓகே அது வந்து வெளியேற்றிடுது. ஓகே, ஆனஸ் அப்படிங்கிறது இந்த அலிமெண்ட்ரி கேனோட லாஸ்ட் பார்ட். ஓகே, அலிமெண்ட்ரி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த மவுத் அண்ட் எண்ட் இன் த ஆனஸ்ன்னு சொன்னோம். சரியா, ஃபைனலாக த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சு என்ன பண்ணுது வேஸ்ட் மெட்டீரியலை வந்து ஆனஸ் வந்து வெளியேற்றிடுது. நெக்ஸ்ட்டு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டீச்சிங். தேங்க்யூ.